கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 29வது அதிகாரம், அதனுடைய 20, 27 மற்றும் 30வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 27வது வசனம், இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்திலே வேலை செய் என்றான். 30வது வசனம், யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனங்களுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே, தன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டிலே ராகேலுக்காக அவனிடத்திலே 7 வருடம் வேலை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு ஒப்பந்தத்தோடு கூட வேலை செய்த காரியங்களை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 7 வருடம் வேலை செய்த பிறகு லாபான் பெரியவள் இருக்க சின்னவளை எப்படி நான் திருமணம் செய்து கொடுப்பது என்று சொல்லி ராகேலுக்கு பதிலாக லேயாளை அவன் அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்த யாக்கோபு லாபானிடத்திலே கேட்கும் பொழுது, நான் உனக்கு ராகேலையும் தருகிறேன், ஆனால் இன்னும் ஒரு 7 வருடம் எனக்காக அவளுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற இடத்துல என்று சொல்லும் பொழுது மறுபடியும் ஒரு 7 வருடம் என்ன செய்கிறார், இங்கே யாக்கோபு வேலை செய்கிறார் இல்லையா? அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 20வது வசனத்திலே குறிப்பாக இப்படியாக ஒரு வார்த்தை வருகிறது, அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்னதான் 7 வருடம் என்று சொல்லி நம்ம இதை பிரித்தாலும் கூட ராகேலை அவன் உண்மையை நேசித்ததினாலே ராகேலுக்காக அவன் வேலை செய்த வருடங்கள் கிட்டத்தட்ட 14 வருடங்கள். முதலாவது 7 வருடம் அவன் வேலை செய்ததும் ராகேலுக்காக தான் தன்னுடைய மனதளவிலே. அதே போல இரண்டாவதாக அவன் 7 வருடம் வேலை செய்ததும் அவன் ராகேலுக்காக தான் வேலை செய்தான். அப்போ ஒருவர் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினாலே அல்லது ஒரு காரியத்தின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினாலே நாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி எண்ணக்கூடியவர்களாக மனிதர்கள் காணப்படுகிறார்கள் இல்லையா? இங்கே எப்படி யாக்கோபு அதை செய்தாரோ அதே போலதான் எல்லா மனிதர்களும் தங்களுக்கு பிடித்த விஷயத்திற்காக தங்களுடைய வாழ்நாளிலே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இப்படி எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரிதான கஷ்டத்தையோ கடினமான ஒரு எண்ணத்தையோ கொடுப்பது கிடையாது. சரியா? இங்க யாக்கோபு 14 வருடங்கள் அவன் ராகேலுக்காக அவன் வேலை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வருஷங்கள் எல்லாமே அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ எவ்வளவு கடினமான சூழல்களுக்குள்ளாக அவன் இருந்தாலும் சரி, பசி, மயக்கம், தண்ணீர் தாகம் அல்லது உடல் சரியில்லாமல் இருப்பது, இப்படி எது வந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் யாக்கோபுக்கு ஒரு காரியம் நினைவில் இருக்கும், நான் படக்கூடிய இந்த எல்லா பிரயாசங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு காரியத்திற்காக, நான் ராகேலை சென்று அடைவதற்காக, அவள் எனக்கு கிடைப்பதற்காக, அவள் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைப்பாள் என்று சொன்னால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு கடினமாக இல்லை என்பதை நினைவில் வைத்து யாக்கோபு செய்யக்கூடியவராக இருந்திருப்பார் இல்லையா? நான் இந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்திற்காக தான் எடுத்தேன். நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அநேக நேரங்களிலே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். உதாரணத்திற்கு, கர்த்தர் மீது இருக்கக்கூடிய பற்றினாலே நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாயும் உண்மையாயும் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் தவறி போய் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், நமக்கு நேரிடக்கூடிய சோதனையிலேயோ அல்லது நமக்கு நேரிடக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளிலேயோ அவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் குறைந்து போகிறது. நாம் அந்த சோதனைகளிலே விழுந்து போய் விடுகிறோம், பாவத்திற்குள்ளாக நாம் விழுந்து போய் விடுகிறோம் இல்லையா? இப்படி நாம் விழுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லது இதை மேற்கொண்டு வர முடியாததனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஒரு கணமணி நேரத்திலே நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு உதவ யாரும் இல்லை என்று சொல்லி நம்முடைய சுய சித்தத்தினாலே நாம் காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு ஒருவேளை கடினமான சூழலுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது அவன் தன்னுடைய சுயபலத்தை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருந்தால் ஒருவேளை அவன் தோற்று போயிருக்கலாம். ஆனால் அவனை டிரைவ் பண்ண ஃபேக்டர், அதாவது அவனை
ஊந்து விட்டது எது என்று சொன்னால் ராகேலை குறித்ததான நினைப்பு, ராகேலை அடைய வேண்டும் என்கிறதான அந்த ஒரு ஆசை. அப்போ நாம் பாவத்திலே விழும் பொழுது அல்லது நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக மாறி போகும் பொழுது நம்மை மறுபடியும் ஊக்குவிப்பது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராக இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் மீது பிரியமும் கர்த்தர் மீது பற்றும் இருக்கும் பொழுது அவருக்காக நாம் செய்கிற காரியம் எல்லாம் நமக்கு கடினமாக தோன்றாது என்பதை தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். சரியா? கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியாக கொடுக்கிறார் இல்லையா? அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியாக கொடுத்து நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்கிறதற்கு அவர் வழி செய்திருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருகிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் அதிலே போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு எண்ணம் வேண்டும் என்று சொன்னால் அதை நமக்கு கொடுப்பது யாராக இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். அவருடைய உதவியை நாம் நாடும் பொழுது கர்த்தரை நாம் எதிர்நோக்குகிறவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அதிலே முயல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் கர்த்தர் மீது பிரியமாய் இருக்கும் பொழுது அவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணம் நம்முடைய சிந்தனையிலே வரும். நாம் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருக்கும் பொழுது அவருக்காக நாம் படக்கூடிய பிரயாசங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாம் நமக்கு கடினமாக தோன்றாது. அது எல்லாம் நமக்கு ஒரு விஷயமாக தோன்றாது. ஏன் என்று சொன்னால் நாம் அடைய போகிற காரியம் இந்த கஷ்டத்தை விட பெரியது அல்லது அதிகமானது என்கிற அந்த ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்மை நோக்கி சோதனை வரும்பொழுது அல்லது பாடுகள் வரும்பொழுது நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் மாறி போகாதபடிக்கு நம்மை டிரைவ் பண்ற ஃபேக்டர், நம்மை ஊக்குவிப்பது யாராக இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். அவர் நம்மை ஊக்குவிப்பார். அந்த உதவியை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் நினைத்திருக்கக்கூடிய அல்லது நாம் பற்றுதலாய் இருக்கக்கூடிய நாம் நேசிக்கக்கூடிய கர்த்தருக்காக இதை மேற்கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிக்க அவர் நமக்கு உதவி செய்யட்டும். இது எல்லாம் நமக்கு கடினமாய் தோன்றாதபடிக்கு அவருக்காக இது எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.